எவிடன்ஸ் எவிடன்ஸ் கேட்குறாங்க. நானே ஒரு சாட்சி தான். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியும். கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி, வேறு வழியே கிடையாது. ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்கிறது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இது நம்ம டிவிஎஸ்சி டைரக்டர்கிட்ட இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்கிறீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொழில்துறையை மட்டும் அரசியல் ஆக்கியதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த துறையில் உங்கள் அரசியலை புகுத்தாரீர்கள். நீங்கள் இன்று அரசியல் செய்ய நினைத்து இன்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை, பெரிய தவறு. இதை கைவிட்டால் நாட்டுக்கும் மக்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கும் நன்று. நிச்சயமாக ரீகன்சிடர் பண்ணும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து. வணக்கம். குறிப்பா சட்டசபையில் பேசக்கூடிய விஷயங்கள் என்பது ஆதாரபூர்வமாக பேசப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தாக்க அவைக்குள் இருக்கும் அல்லது அவைக்குள் நீக்கப்படுவது என்பது ஒரு மரபு. ஆனால் ஒரு நீதிமன்றத்துக்கே கூட போகாத, புகார் இல்லாத ஒரு விஷயத்தை இப்ப நீதித்துறை அமைச்சர் மரியா வில்சன் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார். நான் ஒரு லஞ்சம் கொடுத்தேன் கடந்த ஆட்சியில, அதுக்கு நானே சாட்சிங்கிறார். அப்படிலாம் சட்டப்பூர்வமாக பேசுவதற்கு சட்டசபையில் அனுமதி இருக்கிறதா அல்லது முகாந்திரம் இருந்தா அதை பேசுகிறாரா? ஏன்னா அதுக்கு எதிர்வினையாக குறிப்பாக மகேஷ் பொய்யாமொழி அவர் ஒரு அறிக்கை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் அறிக்கை விட்டிருக்கார். லஞ்ச ஒழுக்கு அவரை அணுக வேண்டும், விசாரிக்க வேண்டும், எந்த ஆதாரங்களும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. இந்த அணுகுமுறையில பாக்குறீங்க? இன்றைய தினம் அமைச்சர் மரிய வில்சன் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவையில் கூறியிருப்பது சரியா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, வெளியில் கூட அவர் அதை பேசக்கூடாது. ஒருவேளை அவர் அப்படி பேசி இருப்பார், அதாவது அந்த அந்த விஷயத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் செய்திருப்பார் என்றால் இது கிட்டத்தட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு குற்றச்செயலில் தானும் சேர்ந்து ஈடுபட்டேன். அதாவது நம்முடைய இந்தியாவில் லஞ்ச ஒழிப்பு தொடர்பான சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1988 கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டம் பின்னாடி 2018 அதுல சில திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப அந்த 1988 ஊழல் தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அப்போ ஒருவர் தனக்கு ஏதாவது ஒரு லாபம் கருதித்தான் லஞ்சம் கொடுப்பாரு. இப்ப எனக்கு ஒரு அரசு வேலை வேணும், நியாயமா போனா எனக்கு கிடைக்காது. நியாயமா எனக்கு கிடைக்கும்னா நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு லஞ்சம் கொடுத்து நான் ஒரு வேலையை செய்து கொள்ளுகிறேன். இல்ல ஒரு அரசுல ஒரு ஒப்பந்தம் எனக்கு கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்ப அதுக்கு நான் லஞ்சம் கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் வாங்குறேன். அப்போ இது அனைத்துமே சட்ட ரீதியாக தவறு. அப்போ இவர் தன்னுடைய கல்வி நிறுவனங்களுக்கு இது மாதிரி நான் செய்திருக்கிறேன், நான் இந்த இடத்துக்கு போனேன், அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதைத்தான் மிக தெளிவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உடனடியாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவரை விசாரிக்கணும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு போலீஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, மரிய வில்சனை உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தி நீங்க எதுக்கு கொடுத்தீங்க, யாருக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் பணம் கொடுத்தது உறுதியாகிற பட்சத்தில் மரிய வில்சனும் தண்டிக்கப்பட வேண்டும், மரிய வில்சனிடம் பணம் வாங்கியவர்களும் தண்டிக்கப்படும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதே நேரத்தில் மரிய வில்சன் கொடுத்திருப்பது ஒப்புதல் வாக்குமூலம். தான் தன்னுடைய கல்வி நிறுவனங்களுக்கு நான் இது மாதிரி பண்ணேன். அதாவது கல்வி நிறுவனத்தை நேர்மையாக நடத்துறவரை எதுக்காக லஞ்சம் கொடுக்கணும்? ஒருவேளை லஞ்சம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை அந்த லஞ்சம் அவர் எப்படி கை காசை தனியா கொடுப்பாரா, இல்ல அவருடைய லாபத்துல இருந்து கொடுப்பாரா, மறுபடியும் அதை எங்க கொண்டு போய் இம்போஸ் பண்ணுவாரு? இப்ப நம்ம படிச்சிருக்கோம், அதாவது நான் அடிப்படையில் மேலாண்மை படிச்சிருக்கேன், மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல நம்ம என்ன சொல்றோம், ஒருவருடைய விலையை எப்படி நிர்ணயிப்போம்? அந்த ஒரு பொருளை நம்ம விற்கிறோம்னா அந்த பொருளோட தயாரிப்பு செலவு என்னவோ அந்த தயாரிப்பு செலவோடு ஒரு லாபத்தை வைத்து தான் ஒரு பொருளை விற்போம். அப்போ நீங்க ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறீங்க, உங்களுடைய கல்வி நிறுவனத்திற்கு நீங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாணவர்களிடம் கணக்கில் வராமல் நீங்கள் கேபிடேஷன் அப்படின்னு சொல்லி கட்டணம் வாங்குவீங்க, நன்கொடை வாங்குவீங்க. அந்த நன்கொடை தொகையை தான் நீங்க இங்க லஞ்சமா கொடுக்குறீங்க.
இல்ல நீங்க லஞ்சமா கொடுத்துட்டு அந்த பணத்தை இப்படி நீங்க எடுக்கிறீங்க. ஆக அப்போ உங்கள் மீது வந்து தவறு இருக்கிறது. அதை வந்து ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இல்ல உங்கள்கிட்ட அப்படி லஞ்சம் கேட்டிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதையும் ஊழல் தடுப்பு சட்டம் சொல்லுது. ஒருவர் ஒரு அரசு அதிகாரியோ இல்லை யாரோ உங்களிடம் வந்து லஞ்சம் கேட்கிற பட்சத்தில் நீங்கள் முறையாக அரசுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். ஊழல் கண்காணிப்பு, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்பது எல்லா மாநிலங்களையும் இருக்கும். அப்ப நீங்க அங்க வந்து முறையை அணுகி என்னிடம் இந்த அதிகாரி இல்ல இந்த அரசியல்வாதி இந்த மாதிரி காரணத்துக்கு அந்த லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னா நீங்க அவங்களோட நாலேஜ் கொண்டு போயிருக்கணும். அப்படி கொண்டு போனதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்காரா? இப்ப உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க கொடுத்தோம், புகார் கொடுத்தோம், கண்டுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நான் வழி இல்லாம நான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் நீங்கள் புகார் கொடுத்ததற்கு உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? ஏன்னா உங்கள்கிட்ட நேர்மை இருந்தா தான் நீங்க போய் புகார் கொடுப்பீங்க. நீங்களே வந்து தவறான நோக்கத்துக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தானே இருப்பீங்க. கொடுக்கமா அப்போ நீங்க போய் புகார் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளவு தவறு செய்திருக்கிறீர்கள் மாணவன்ட்ட. அப்ப அந்த உங்க மோசடியை மறைக்கத்தான் நீங்க போய் பணம் கொடுக்குறீங்க. 100% உங்களுடைய கல்வி நிறுவனம் எல்லாவற்றிலும் முறையாக இருக்கிறது என்றால் நீங்கள் லஞ்சம் தர வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இப்ப இதை இவர் பொதுவெளியில் சொல்லி இருப்பதை வைத்தே ஒரு வழக்கு இவர் மீது தாராளமாக தொடரலாம். அப்படி தொடர்கிற பட்சத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 மற்றும் அதனுடைய தொடர்புடைய முன்பு வந்து இந்திய தண்டனை சட்டம்னு இருந்தது. அதை ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860ன்னு இப்ப அது ரீப்ளேஸ் ஆயிருக்கு பாரத் நியாய சங்கீதான்னு சொல்லிட்டு 2020. அப்ப இந்த 2 சட்டங்களின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டு காலம் வந்து அதிகபட்சம் 3 ஆண்டு காலம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்ந்து அவருக்கு 3 ஆண்டு காலம் இல்லை, ஆனா அதிகபட்சம் தான் 3 ஆண்டு. நீங்க இன்னும் கீழே கூட வச்சுக்கோங்க, ஒரு 2 ஆண்டு தண்டனை கிடைத்துட்டால் கூட இவருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நேர்ந்ததை போல இவருக்கு வந்து பதவி இழப்பு நேரம், இவர் சிறை செல்ல வேண்டியது இருக்கும், தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆகவே இன்னைக்கு வந்து தன்னையும் அறியாமல் தன்னுடைய தவறுக்கை வந்து இன்றைக்கு ஒத்துக்கொண்டு சட்டமன்றத்துல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதை வைத்து ஒரு வழக்கு விரைவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட விருப்பம். அப்படி பதிவு செய்து அவருடைய நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகி அவர் சிறைக்கு போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி அது அந்த சட்ட திட்டங்கள்லாம் தெரியாமல் தான் வாயை விட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அதுல என்ன சொல்றாருன்னா, எதுக்கெடுத்தாலும் ஆதாரம் கேட்குறீங்க, அதுக்கு நானே சாட்சி நானே ஆதாரம் இடத்துக்கு வர்றாருல்ல, அப்ப என்ன தைரியத்துல வர்றாரு? அப்ப நீங்க சொல்லுகிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னாக்க நானே சாட்சி நானே ஆதாரம்னா அவரே ஆதாரம் அறிவிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் பதவி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது கை வைக்குமான்னு நான் என்ன கேட்கிறேன்னா, நானே சாட்சி நானே ஆதாரம் என்ன, அதை நீங்க உங்கள்கிட்ட பணம் கேட்கும் போது செஞ்சிருக்கணும்ல. என்னிடம் இப்படி ஒரு புகார் கேட்டாங்க, லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே மீடியாக்குவாங்க. இல்ல நீங்க ஒரு மனு கொடுங்க, முறையாக டிவிஎஸ்சியில மனு கொடுங்க. அப்படி வருகிற போது நீங்க நம்ம இதுல பார்ப்போம், அதாவது வந்து பட்டாள பெயர் மாற்றம் பண்றதுக்கு விஏஓ பணம் வாங்கினாரு, ஆர்ஐ வாங்கினார், தாசில்தார் வாங்கினார், இங்க ஆர்டிஓ பணம் வாங்கினார்லாம் கேள்விப்படும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, உள்ளபடியே ஒருத்தர் இது மாதிரி பணம் கேட்கும் பொழுது அவர் டிவிஎஸ்சியை தொடர்பு கொள்வார். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு போது இவங்களே அந்த நீங்க போய் பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடியே வந்து இவங்க மறைந்திருந்து இந்த டீம் வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசாயன கலவை தடவைய தாள்களை அவங்க கொடுத்து விடுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ரூபா நோட்ல ஒரு ரசாயன கலவை தடவி ஒரு ஐடென்டிபிகேஷன் காண்டி அந்த நோட்டை தான் அவர் கொண்டு போய் கொடுப்பார். ஏன் இப்படி நீங்க செஞ்சிருக்கலாமே? அன்னைக்கே நீங்க இது பண்ணி எனக்கு இப்படி பணம் கேட்கறாங்க டிபிஎஸ்சி புகார் பண்ணி நீங்க இந்த மாதிரியான ஸ்பாட்ல உடனே அவங்கள கூட்டிட்டு போய் கையும் களவுமாக நீங்க அவங்கள பிடிக்க வச்சிருக்கலாம். அப்படி பிடிக்க வைத்திருந்தால் மட்டும்தான் நானே சாட்சின்ற நீங்க சொல்ல முடியும். அப்பதான் நீங்க சாட்சி. இப்ப நீங்க குற்றவாளி. அதாவது என்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் என்ன பண்ணேன்னு கேட்டு காவல்துறையிட்ட டிவிஎஸ்சிட்ட வந்து அவங்க சொல்றபடி போய் நீங்க இங்க அவங்கள வச்சுட்டு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதிர்த்தரப்பை நீங்கள் மாட்டி விட்டிருந்தால் மட்டும்தான் இது போன்ற வழக்குகளில் நீங்கள் சாட்சியாரு. அப்படி இல்லாம இந்த பணம் கேட்டாங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவரு அந்த குற்றத்தில் சம பங்கு வகிக்கிற ஒரு குற்றவாளி தான். அவர் வந்து சாட்சியாகவே ஆக முடியாது. அதனால தன்னை நான் சாட்சி நான் தான் ஆதாரம் அப்படின்லாம் இங்க எவிடன்ஸ் எல்லாம் இல்ல, அவரே அக்யூஸ்ட். மரியல் வில்சன் வந்து தன்னுடைய கல்வி நிறுவனங்களுக்கு
இப்படி அனுமதி பெறுவதற்கோ இல்லை புதிய பாடப்பிரிவுகள் வாங்குவதற்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் பணம் கொடுத்தேன் என்று அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக அந்த வகையில் அவர் வந்து அந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து மரிய வில்சன் அக்யூஸ்டுக்கும் எவிடன்ஸுக்கும் அக்யூஸ்டுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆதாரம் இல்லாம அவையில் எதையும் பேசக்கூடாது. அப்ப ஆதாரம் இல்லாம பேசுறாங்க, அதை நியாயப்படுத்துவது. நீங்க கடந்த ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறையில இப்படி எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னு மீண்டும் மீண்டும் சொன்னவர்கள் யாருன்னு பாருங்களேன், சொன்னவர்களோட பின்புலத்தை பாருங்க. நாமே முன்பு பேசி இருக்கிறோம். நந்தகுமார் என்று ஒருத்தர் சொன்னார், தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாக சங்கத்தை சேர்ந்தவர். அவர் யாரு? பாஜகவினுடைய கல்வியாளர்களுடைய மாநில தலைவர். அதே மாதிரி வந்து ஸ்ரீதர் வேம்பு சொன்னார். ஸ்ரீதர் வேம்பு யாரு? அப்பட்டமான RSS ஆதரவாளர். அதே போல இன்றைக்கு மரிய வில்சன் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படி எல்லாருமே வந்து ஒரு அரசியல் சார்பு உள்ளவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க தவிர, இன்னைக்கு ஆட்சி மாதிரி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, உள்ளபடியே வந்து பள்ளிக்கல்வித்துறையில வந்து லஞ்சம் பூந்து விளையாடி இருந்துச்சுன்னா, நீங்க எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து கொண்டு இன்னைக்கு கல்வி நிறுவனங்களை நடத்துகிற எண்ணற்றோடு இருக்கிறார்களே, அவர்கள் யாராவது இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கணும்ல. முந்தையாவது ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க, அவங்களை பத்தி பேசுவதற்கு பயம் இருக்கும். இப்ப இல்ல இப்ப வந்து பேசணும்ல. அப்ப இப்படி ஒரு சார்பு அரசியல்வாதிகளை தவிர்த்துவிட்டு வேறு யாருமே இதை பற்றி பேசல. அப்போ இவர்கள் பேசுவது என்பது வெறும் அரசியலுக்காக அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இதுல அன்பில் பொய்யாமொழி வந்து அதை எப்படி வந்து மறுக்கிறார், உடனே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதை வந்து அவர் எதிர்கொண்டு விதற்கு இல்லையா, சட்டப்பூர்வமானதானா அதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது அன்பில் பொய்யாமொழிய பேட்டியை புரிஞ்சுக்கிறது. அவர் மிக தெளிவாக இருக்கிறார். இப்போ இது தொடர்பா வந்து 2 விதமாக நடவடிக்கை எடுக்கலாம். ஒண்ணு வந்து அன்பில் பொய்யாமொழி தரப்பில் வந்து டிஃபமேஷன் சூட், அதாவது அவதூறு வழக்கு. அது வந்து அதையும் சொல்றாரு அமைச்சர், அதையும் சொல்றாரு, தைரியம் வந்து என்ன அவதூறு வழக்கு போடுங்கன்றாரு அமைச்சர். போடத்தான் போறாங்க. நான் அவர் நினைத்தது ஒன்று நடக்க போவது ஒன்று, அதான் நான் சொல்ல வரேன். வெறும் அவதூறு வழக்கு வரும்ன்றது மட்டும்தான் அவரோட அறிவுக்கு தெரிஞ்சிருக்கிறது. வெறும் அவதூறு வழக்கு மட்டும் வராது, குற்றச்செயலில் நீங்களே ஈடுபட்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப இவர் அமைச்சராக இருக்கிறார், இவர் மேல ஊழல் கண்காணிப்பு தடுப்பு பிரிவு வந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமானா கண்டிப்பா மேற்கொள்ளாது. ஆனா அதே நேரத்துல வெளியில ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தில் ஆணை பெற முடியும், அவர் மேல வழக்கு தொடர வச்சிருக்கேன். இல்லை என்றால் நாளைக்கு யாரு வேணாலும் லஞ்சம் கொடுப்பது என்பது நாளைக்கு சட்டப்பூர்வமானதாயிடும். ஆக அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமைச்சர் இப்படி வெளிப்படையாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார், நான் போனதுல நான் கொடுத்தேன்னு, அப்போ அவர் மீது வந்து நடவடிக்கை ஏன் டிவிஎஸ்சி எடுக்க மாட்டேங்குது? அப்ப டிவிஎஸ்சி வந்து அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு டைரக்ஷன் வாங்கலாம். அப்போ உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில ஒரு எஃப்ஐஆர் வந்து அவர் மேல பதிவு பண்ணுவாங்க. ஆக இந்த வேலை வந்து கண்டிப்பாக நடக்கத்தான் போகும். கண்டிப்பா அது வந்து அதற்கான நடவடிக்கைகளை அன்பில் மகேஷோ இல்ல திமுக சட்டத்திலேயே மேற்கொள்ளும். கண்டிப்பா. ஓகே, ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் பேசும்போல இருக்கிறது. குறிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் பரந்தூர் விஷயத்தை கைவிட்டதாக அறிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் ஆதரவு. ஆனால் திமுக தரப்பில் வந்து வளர்ச்சி பறிபோகிறது. இன்றைக்கு இப்ப கூட சிஎம் ஸ்டாலினுடைய முன்னாள் சிஎம் ஸ்டாலினோட அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்றாருன்னா, இது மற்ற மாநிலங்களுக்கு ஜாக்பாட், பின்னோக்கி செல்கிறது தமிழ்நாடு. டிஆர்பி ராஜாவும் கிட்டத்தட்ட அதே கருத்தை பதிவு பண்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டம் அப்படிங்கிறது வந்து சென்னையினுடைய எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்துல இதுக்கு மேல விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பொதுவாக வந்து நீங்க மாறி வருகிற மக்கள் தொகைக்கு ஏற்ப, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப வந்து இது போன்ற விமான நிலையத்துடைய விரிவாக்க பணிகள் அப்படிங்கிறது வந்து அவசியமாகிறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அதே இடத்தை தொடர்ச்சியாக நீங்க பக்கத்துல நிலங்களை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனா நீங்க அதையே விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து மீனம்பாக்கத்தை பொறுத்தளவில் இனிமேல் அதை விரிவாக்கம் செய்வதற்கான சூழலே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பக்கத்துல ஃபுல்லா இது வந்துருச்சு. அப்படி ஒரு வேலை பக்கத்துல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது போன்ற நிலம் கையகப்படுத்த சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த நிலத்தை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க இழப்பீடு கொடுக்கணும். அப்போ அங்கே வந்து மார்க்கெட் ரேட்டு, லேண்ட் ரேட் எல்லாம் கூடுதல் ஆயிடுச்சு. அப்போ வந்து அங்கே நீங்க அதை வந்து கூடுதலாக தர வேண்டியது இல்ல. நிறைய பில்டிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த பில்டிங்ஸ்க்கெல்லாம் சேர்த்து அவங்க இழப்பீடு கேட்பாங்க. அந்த நிலத்தினுடைய தொகை ஒன்று, அதனுடைய மதிப்பீட்டு தொகை ஒன்று, அது போக வந்து அதுல நான் கட்டடம் எழுப்பியிருக்கேன், அப்ப என் கட்டடத்தை இடிச்சிருங்க, அப்ப கட்டடத்துக்கான ஒரு இழப்பீடு,
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவுட்டர்ல வந்து பரந்தூர்ல இது மாதிரியான ஒரு இடத்த பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இதே நிலைமை போயிட்டு இருந்தாச்சுன்னா ஒரு 2030-34 வரைக்கும் தான் தேவைகளை வந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தால் பூர்த்தி செய்ய முடியும். அப்படி ஒரு நிலையில வந்து இந்த புதிய விமான நிலையம் வேணும். அப்ப அதுக்கான இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்னை விமான நிலையத்திற்கு தான் மாற்று வேணும். அப்ப சென்னை விமான நிலையத்துக்கான மாற்று வந்து அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தான் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சென்னையை சுற்றிலும் பாத்தீங்கன்னா கடல், நீர்நிலைகள் இதெல்லாம் இருக்கு. இப்ப முன்பை விட இப்போது வந்து பாத்தீங்கன்னா சட்டம் வந்து கொஞ்சம் வலுவாகி விட்டது. நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் நீங்க புதிதாக எந்தவித பணிகளையும் மேற்கொள்ள முடியாது. இப்போ முந்தியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் இருந்த இடங்கள்ல நிறைய அரசு அலுவலகங்கள், இப்போ எங்க வந்து உங்களுக்கு மாசா தேவைகள் வேணும்னா அந்த இடங்கள்ல வந்து அது மாதிரியான ஏரிகள் வந்து மிக நாளா வறண்டு போயிருக்குன்னா அந்த இடத்துல வந்து கம்மாய்கள் இந்த மாதிரி வறண்டு போன இடத்துல வேற அரசு அலுவலகங்கள், அரசு திட்டங்கள் வந்திருக்கும். ஆனா இப்போது வந்து அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருச்சு. இந்த பசுமை சட்டங்கள் எல்லாம் வந்த பிறகு நீங்க நீர்நிலைகளை தொட முடியாது. அப்போ நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளையும் எடுக்க முடியாது. அப்படி எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுதுதான் இந்த பரந்தூர் பகுதி தான் வந்து அதற்கு சரியான ஒரு பகுதியாக இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசு வந்து இப்ப நீங்க இது மாதிரியான ஒரு ஸ்டடி ஆய்வுகள் எதையுமே மேற்கொள்ளாம ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ கடந்த ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த திட்ட அறிக்கை எல்லாம் தயாரிக்கப்படும் போதே வந்து அதை ஒட்டியுள்ள பகுதிகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அங்க பண்ணாதனால என்ன பிரச்சனைகள் வரும், இது அனைத்தையும் ஆய்வு செய்துதான் அந்த திட்டத்தை அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள். இப்போ வந்து முன்னாடி மாதிரி வந்து நம்மளா போய் இந்த இடத்துல இதை கட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு, அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி வாங்கணும், இப்படி பல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப அதை அனைத்தையும் கிட்டத்தட்ட முடித்த பிறகுதான் அரசு வந்து அந்த திட்டத்தை வந்து இங்கே அறிவிக்கிறது. அதிலும் கிட்டத்தட்ட ஒரு 90% நிலங்கள் அதை சுற்றியுள்ள ஒரு 5-6 கிராமங்கள்ல ஒரு கிராமம் மட்டும்தான் வந்து இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர மற்ற கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% நிலங்களுக்கு இன்றைக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுவிட்டது. அப்போ நீங்க அரசு வந்து எல்லா வேலையும் பார்த்துருச்சு, நிலங்களை வந்து அரசு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பணமும் கொடுத்துருச்சு. இப்ப இந்த நேரத்துல நாங்க இந்த திட்டத்தை கைவிடுறோம் அப்படின்னா அப்ப ஏற்கனவே இங்க அரசு செலவழித்திருக்கிற தொகைக்கு என்ன இது இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கஜானா காலி ஆயிடுச்சு, பணம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு பணம் போட்டு வாங்கிய ஒரு விஷயத்த நான் வீணடிக்கேன்றீங்க. இது என்ன விதமான மனநிலை? இன்னொன்று வந்து நீங்க அந்த இடத்துல சரி நான் பரந்தூர் விமான நிலையம் பண்ணலைங்க, நான் பரந்தூர்ல வேற திட்டம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி நீங்கள் என்ன காரணத்தை சொல்லி ஒருவரிடமிருந்து நிலங்களை பெறுகிறீர்களோ அந்த காரணத்துக்காகத்தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை நீங்க பரந்தூரில் விமான நிலையம் இல்லாம வேற ஏதோ ஒரு திட்டத்தை நீங்க அறிவிக்கிறீங்க, அங்கே நிலத்தை விற்றவர்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். நான் வந்து இந்த ரேட்டுன்னு சொல்லிதான் என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, இப்ப இந்த திட்டம் இல்லாம வேற திட்டம் போடுறாங்க, அப்ப வேற திட்டம் இங்க வருதுன்னா நான் எனக்கு காசு கூட வேணும், இப்படி எல்லாம் அவங்க இழப்பீடு கேட்பதற்கு அந்த சட்டத்தின் வாயிலாக அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ், பிரிவிலேஜஸ் இருக்கு. அப்போ அதனாலதான் நம்ம வந்து தெளிவாக சொல்லுகிறோம், நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி ஒரு காரணத்துக்காக ஒரு நிலம் எடுக்கப்படும் பட்சத்தில் அந்த காரணத்தை தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர நீங்க போய் அங்க வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஈகோவை தான் காட்டுகிறது. நான் போனேன், நான் போராட்ட காலத்துல மக்களை சந்திச்சேன், இந்த திட்டம் நிறைவேறாது, நான் வாக்குறுதி கொடுத்தேன், அதனால இந்த திட்டம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட முடியாது என்று சொல்லுவதற்கு என்ன காரணங்கள் இருக்கு? இப்ப பரந்தூர்ல அந்த விமான நிலையத்துக்கு திமுக அரசு அந்த திட்ட அறிக்கையை தயாரித்தது. அந்த திட்ட அறிக்கைக்கு அனைத்து வகையான ஒப்புதலும் பெறப்பட்டது. விமான ஒழுங்குமுறை ஆணையமா இருக்கட்டும், மாசு கட்டுப்பாட்டு வாரியமா இருக்கட்டும், வனத்துறையா இருக்கட்டும், இப்படி எல்லா துறைகளிலும் தடையில்லா சான்றுகள் பெறப்பட்டது. அதே மாதிரி பல துறை வல்லுநர்கள் வந்து அதை ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அத்தனை அறிக்கையும் சேர்த்து திட்டம் வந்திருக்கு. ஆனா நான் திட்டம் இல்ல நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களிடம் என்ன ரிப்போர்ட் இருக்கு? இப்ப நீங்க அதே மாதிரி வேற எதுவும் ஆய்வு மேற்கொண்டீர்களா? இப்ப நாங்க வந்து இந்த 100 நாள்ல நாங்க இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பற்றி ஒரு மீளாய்வு செய்வதற்கு நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கோம், இந்த குழு வந்து இதை பற்றி ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கை கொடுப்போம் அப்படின்னு யாரும் அமைச்சிருக்கீங்களா?
இது ஒரு மனிதர், ஒரு முதல்வர் என்பவர் எடுத்த ஒரு தனிப்பட்ட முடிவுதானே தவிர இதற்கு வலு சேர்ப்பதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது? இதைத்தான் இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது கேட்டார் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல. இது என்ன ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நான் இதை நீக்கிறேன், இந்த திட்டத்தை வந்து நான் டிராப் பண்றேன். அப்ப அதற்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ், ஒரு இந்த ரிப்போர்ட் இருக்கு, சாயில் ரிப்போர்ட் இருக்கு, இந்த அந்த இடத்துல வந்து மண் வந்து இதற்கு ஏற்றதாக இருக்காது, ஒரு ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், இங்க ஒரு விமான நிலையம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க அமைத்தால் அது அங்கே வந்து உறுதியான நிலைத்தன்மை இல்லை, அது வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட், இப்படியெல்லாம் ரிப்போர்ட்டை வச்சு இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில நான் வந்து இந்த திட்டத்தை கைவிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இது எதுவுமே இல்லாம இது வந்து நான் மீண்டும் மீண்டும் இந்த நடிகர் விஜயனுடைய ஆட்சியை அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி மாதிரி தான் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடிட்டா வந்து நடக்கிற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெயலலிதாவா விஜயா அப்படின்னு ஒரு தெரியாத அளவுக்கான ஒரு விஷயம் தான். அந்த அம்மையார் தான் வந்து நீங்க ஒரு பெரும் பொருட்செலவில் ஒரு திட்டம் நிறைவேறி, ஆனா போற போக்கில் அதை அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல தள்ளுற மாதிரி தள்ளிட்டு அவங்க வந்து இது கிடையாது, நீ வேற திட்டம் அப்படிம்பாங்க. ஆனா அது அந்த திட்டத்திற்கான செலவுகளோ இல்ல அதற்காக செய்யப்பட்ட அந்த எஃபோர்ட்ஸ் அது அத்தனையுமே வீண். இப்ப அதே போலதான் அதே ஸ்டைல்ல இவர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு. அப்போ 90% இடங்களுக்கு நிலம் கொடுத்துட்டோம், நிலத்துக்கு பணம் கொடுத்துட்டோம். இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நிலத்தை திருப்பி தர முடியுமா? முடியாது. அப்ப அரசுக்கு தான் அதாவது எத்தனை பேர் பணம் வாங்கிட்டாங்களோ பணம் வாங்கியவர்களுடைய நிலங்கள் வந்து இப்ப அரசு நிலங்கள் தான். அப்ப அந்த அரசு நிலங்களில் நீங்க இன்னொரு திட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் அது வந்து என்ன, டெட் இன்வெஸ்ட்மெண்ட். அரசு இன்றைக்கு இருக்கிற நிதி பொருளாதார சூழல்ல ஒரு நிதி நெருக்கடியில இப்படி நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்துட்டு, நானே இன்னைக்கு ஒரு பிரச்சனையில இருக்கேன், கடன் பிரச்சனையில இருக்கேன். கடன் பிரச்சனை இருந்து எனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல நான் ஒரு இடத்த வாங்கி போறேன்னு வச்சுக்கேன், என்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன லூசாடான்னு கேட்பாங்க. அந்த கேள்வியைத்தான் முதல்வரை நோக்கி இந்த அரசை நோக்கி கேட்க வேண்டும். பார்ப்பு மேல் நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் ஆதரவு இருக்கும், சம அளவில் இருக்கிறதா அதையும் மீறுகிறதா என்று தெரியவில்லை. அநேகமாக காலப்போக்கு தான் தெரியும் என்று நினைக்கிறேன். உங்கள் விமர்சனங்களை அப்படி மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவது விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.